பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ராஜபாளையத்தில் வந்து லட்சுமணன் லட்டு கொடுக்கறதுக்கு தாசில்தார் ஆபீஸ் போறதுக்கு யார் அவருக்கு அதிகாரம் கொடுத்தா? தாசில்தார் இங்க வந்து எப்படி பேசுறது? ஏன் தொகுதிகளை வந்து அந்த பையன் வர்றதுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா? நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொண்டு வெளியே எடுத்துருவேன். அண்ணாச்சி ஒரே விஷயம் தெளிவா சொல்றேன், ஏன் தொகுதிக்குள்ள சாத்தூர் தொகுதிக்காரங்க காலை கூட வைக்க விட மாட்டேன், அதை மட்டும் தெளிவா சொல்லிருங்க. தமிழ்நாட்டில் முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேகா ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் அமைச்சர்கள் தொடர்ந்து சர்ச்சையில் சிக்குவது வாடிக்கையாக உள்ளது. அதிலும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சராக இருக்கும் ஜெகதீஸ்வரி அடுத்தடுத்து சர்ச்சைகளில் சிக்கி வருகிறார். அண்மையில் அரசு விழா ஒன்றில் பங்கேற்ற அமைச்சர் ஜெகதீஸ்வரி, எனது பெயரை முதலில் போடாமல் மற்றொரு அமைச்சர் கீர்த்தனாவின் பெயரை ஏன் முதலில் போட்டீர்கள் என்று மாவட்ட ஆட்சியரிடமே எகிறியிருந்தார். அதனால் அமைச்சர் கீர்த்தனாவிற்கும் அமைச்சர் ஜெகதீஸ்வரிக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருப்பதாக பேசப்பட்டது. இது பேசுபொருளான நிலையில் இரு அமைச்சர்களும் ஒன்றாக இருக்கும்படியான புகைப்படத்தை வெளியிட்டு எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று காட்டிக்கொண்டனர். இந்த நிலையில் தற்போது அமைச்சர் ஜெகதீஸ்வரி மீண்டும் ஒரு ஆடியோ சர்ச்சையில் சிக்கியுள்ளார். தவேக ஒன்றிய செயலாளர் லட்சுமணன் மீதான ஆத்திரத்தில் இன்னொரு ஒன்றிய செயலாளர் ராஜகுருவிடம் அமைச்சர் ஜெகதீஸ்வரி பேசிய ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. என்னோட ராஜபாளையம் தொகுதிக்குள் சாத்தூர் தொகுதி தவேக நிர்வாகிகள் காலை கூட வைக்க மாட்டேன். சாத்தூர் ஒன்றிய செயலாளர் லட்சுமணன் எப்படி ராஜபாளையம் யூனியன் அலுவலகத்தில் முதலமைச்சர் விஜய் பிறந்த நாளுக்கு லட்டு கொடுக்கலாம் என்று கோபத்தில் வெளிப்பட்ட வார்த்தைகளாகவே மேலோட்டமாக பார்த்தால் தெரியும். ஆனால் உள்ளுக்குள் வேறு விவகாரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒன்றிய செயலாளர் ராஜகுருவை கட்சி பொறுப்பிலிருந்து சஸ்பெண்ட் செய்ய வைத்து விட்டார் அமைச்சர் ஜெகதீஸ்வரி என்ற ஆத்திரத்தில் தன்னிடம் லட்சுமணனுக்கு எதிராக அமைச்சர் பேசிய ஆடியோ பதிவை லீக் செய்து பரபரப்பை பற்ற வைத்து விட்டாராம் ராஜகுரு. அமைச்சர் தரப்பிலோ ராஜகுரு மீது ஒயின் ஷாப் நடத்துவதற்கும் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறியும் பணம் வசூலித்ததாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. தாவேகா ஆட்சி அமைந்த பிறகு கட்சியினர் ஒயின் ஷாப், டெண்டர் போன்ற விவகாரங்களில் ஈடுபடக்கூடாது என்று கட்சி அறிவுறுத்தியிருந்தது. அந்த அறிவுறுத்தலை மீறி ராஜகுரு சாத்தூர் பகுதியில் நான் தான் கட்சி பொறுப்பில் இருக்கிறேன், இந்த வேலைகளை நான் தான் எடுக்கப் போகிறேன் என்று கட்சியின் பெயரை சொல்லி வசூல் செய்ததாக புகார்கள் வந்தன. இது தொடர்பாக அமைச்சர் ஜெகதீஸ்வரி ராஜகுருவை கண்டித்தார். அதற்கு என் மனைவி பெயரில் குடும்பத்தினர் பெயரில் லைசென்ஸ் உள்ளது, அவர்களது பெயரில் கான்ட்ராக்ட் எடுக்கத்தான் செய்வேன் என்று ராஜகுரு கூறினாராம். அப்படி செய்தால் கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் எச்சரித்ததாக கூறப்படுகிறது. அதன் பிறகுதான் பழிவாங்கும் நோக்கத்தில் அமைச்சர் பேசிய பழைய ஆடியோவை வெட்டி ஒட்டி பரப்பிவிட்டார் ராஜகுரு என்கிறது அமைச்சர் தரப்பு. இதற்கிடையே தனக்கும் தொடர்ந்து மிரட்டல்கள் வருவதாக அமைச்சர் ஜெகதீஸ்வரி பல மேடைகளில் பேசி வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் ராஜகுருவோ இன்னொரு விவகாரத்தை கூறுகிறார். என்னை அறைக்குள் அடைத்து வைத்து அமைச்சர் ஜெகதீஸ்வரி கடுமையாக மிரட்டினார். அந்த ஆடியோவில் லட்சுமணனை எப்படி மோசமாக பேசினாரோ அதே மாதிரிதான் என்னிடமும் பேசினார். லட்சுமணனுக்கு எதிராக பேசிய ஆடியோ ஆதாரம் என்னிடம் இருக்கிறது, ஆனால் என்னை மிரட்டியதற்கான ஆதாரம் என்னிடம் இல்லை. இந்த விவகாரத்தை பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வரை கொண்டு சென்று விட்டேன். ஆனாலும் என்னை பொறுப்பிலிருந்து தூக்கியே ஆக வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்து சாதித்து விட்டார் அமைச்சர் ஜெகதீஸ்வரி என்று பரிதாபமாக சொல்கிறார். இந்த விவகாரம் விருதுநகர் மாவட்டத்தை தாண்டி தற்போது சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. வணக்கம். சென்னையில இருக்கீங்களா? இந்த ஒரு விஷயம் கேட்கலான்னு கால் பண்ணேன். சொல்லுங்கம்மா. நீங்க நம்ம தாசில்தார் ஆபீஸ்ல போய் நம்ம ஆபீஸ்ல பாத்தீங்களோ? நான் போவே இல்லம்மா, லட்சுமணன் போயிருக்காம்மா. லட்சுமணனா? ஆமா, என்ன சொன்னாப்ல? டிஎஸ்பி ஆபீஸ் போயிருக்கான், எல்லா ஆபீஸுக்கும் போயிருக்கான். லட்டு கொடுத்துருக்கானா? என்ன லெட்டர் கொடுத்துருக்காப்லையா? லட்டு. ராஜபாளையத்துல வந்து லட்சுமணன் லட்டு கொடுக்கறதுக்கு தாசில்தார் ஆபீஸ் போறதுக்கு யார் அவருக்கு அதிகாரம் கொடுத்தா? அது நீங்கதான். தாசில்தார் இங்க வந்து எப்படி பேசுறது? அம்மா, நான் வந்து யூனியன் ஆபீஸ்ல கான்ட்ராக்ட் வேலை பாக்கேன். அப்ப என்கிட்ட வீடியோ கேட்டாரு, அம்மா எப்ப வருன்னு. சார், அம்மாட்ட கேட்டுட்டு சொல்றேன், அதோட நான் முடிச்சுக்கிட்டேன். ஒன்றியம் 3 நாள் ஒன்றியமா கிடக்கு. அம்மா, ஒன்னாக்கி அந்த கான்ட்ராக்ட் என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி பேசினாதான் சொல்லி முடிச்சிடுறேன். அம்மா,
சொல்லுங்க அண்ணாச்சி. அந்த அம்மா தான் சட்டமன்ற உறுப்பினர், அந்த அம்மா தான் மாவட்ட செயலாளர். யார் எந்த ஒன்றியத்தை வந்து சொன்னாலும் செஞ்சாலும் அந்த அம்மா வந்து அப்பிறகு எது இருந்தாலும் பேசுங்க சார்ன்ட்டு வீடியோட்ட ஒரே வாரத்துல முடிச்சாச்சு. நம்ம சொன்னது வந்து நம்ம டெய்லி போற ஆளு. சரிங்க அண்ணாச்சி. எது இருந்தாலும் நீங்க வீட்டுல வந்தா அப்புறம் அவங்க சந்திக்கணும்னு நேத்து நைட்டு 8 மணிக்கு கூட என்கிட்ட வீடியோ பேசினாரு. சரி. அம்மா வந்துட்டாங்களா என்னன்னு. இல்ல சார் வரும்போது தோல் சொல்லுவாங்க, குறைஞ்சது 15ஆம் தேதி வருவாங்க சார்ன்னு. அப்பதான் சொன்னாரு, இந்த மாதிரி நல்ல யாரோ ஒன்றியச்சார் சொல்லி லட்சுமணன் இவங்க வந்தாங்க அப்படிங்கறத சொன்னாரு. அண்ணாச்சி யாரா இருந்தாலும் அண்ணாச்சி அந்த அம்மா தான் தொகுதி எம்எல்ஏ, அந்த அம்மா தான் மாவட்ட செயலாளர். எது இருந்தாலும் நாங்க அந்த அம்மாட்ட சொல்லிக்கிடுவோம், அந்த அம்மா வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிடுவோம் சார் அப்படிங்கறதுல முடிச்சிருக்குமா. நீங்க லட்சுமணன் போன் பண்ணி சொல்லிருங்க. நான் பேச மாட்டேமா. லட்சுமணன் மேல பிறகு நான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து பிறகு உள்ளத்துக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும்ல நான் ரொம்ப ஆரம்பத்துல இருந்து சீண்டிட்டு இருக்காப்ல. ஏற்கனவே பொதுச்செயலாளர் இப்போ நான் 5 மாசம் முன்னாடி திட்டினாரு. திரும்ப என்ன செஞ்சுட்டு இருக்காப்ல, என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஏன் தொகுதிகளை வந்து அந்த பையன் வர்றதுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா? நீங்க என் தொகுதியில எப்படி வருவான் அந்த பையன்? அம்மா சொல்லியாச்சு பெரியவட்ட, எது இருந்தாலும் அந்த அம்மா தான். நாங்க எது இருந்தாலும் அந்த அம்மாட்ட நாங்க பேசிக்கிடுவோம், அந்த அம்மா உங்கள்கிட்ட பேசிக்கிடுவோம். என்ன மேடம் நீங்க அந்த பையன்கிட்ட பேசுவீங்களா? நான் எனக்கு லட்சுமணனுக்கு தொடர்பே இல்ல, அதுக்கு தெரியுமில்ல. நம்பர் வச்சிருக்கீங்களா நீங்க? எனக்கு நானும் அவனுக்கு கிரி பாம்புமா இருக்கம்மா. சரி நம்பர் இருந்தா கொடுங்க. அப்படியே கொடுக்கம்மா. வாட்ஸ்அப்ல போடுறீங்களா? அதிகாரம் இருக்கு, சும்மா சத்தம் போட்டுருங்க. நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன் மேடம். தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொண்டு வெளியே எடுத்துருவேன். இருக்கும் போதே ஏன்டா என் வேலைக்கு அது என்ன என்னைய பார்த்து பைத்தியக்கார மாதிரி தெரியுது அவனுக்கு. ஆமா அவன்கிட்ட பேசும்போது வாட்ஸ்அப் கால்ல பேசுங்க. சரிங்க அண்ணாச்சி. இந்த நம்பர் கொடுங்க. சரி அதான் நான் உங்ககிட்ட விவரம் கேட்டுட்டு தான் அவன்கிட்ட பேசணும் உங்களுக்கு அடிச்சேன். அதெல்லாம் வீடியோ நம்பர் வேணாலும் உங்ககிட்ட கொடுக்கம்மா. ஏன்டா நைட்டு கேட்டதுக்கு நாங்க எது இருந்தாலும் அந்த அம்மாவிட்ட பேசிக்கிடுவோம் சார், அந்த அம்மா உங்கள்கிட்ட பேசிக்கிடும். கொஞ்சம் எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணுங்க அண்ணாச்சி. அந்த ரூட் ரொம்ப இருக்குமா, நீங்க வந்தா பிறகுதான் நான் உங்களை பார்த்தா பிறகு சிலதெல்லாம் சொல்லணும். அண்ணாச்சி ஒரே விஷயம் தெளிவா சொல்றேன், ஏன் தொகுதிக்குள்ள சாத்தூர் தொகுதிக்காரங்க காலை கூட வைக்க விட மாட்டேன். அதை மட்டும் தெளிவா சொல்லிருங்க. உள்ள ஒருத்தன் காலை விட மாட்டேன். காலை வச்சாலும் நான் வேற மாதிரி ஆக்ஷன் எடுப்பேன். இது நம்பர் சும்மாவே நான் ஏற்கனவே போய் சொல்லி அங்க திட்டிட்டு தான் வச்சிட்டு இருந்தேன். சரிங்க நான் ஊருக்கு வந்துக்கிறேன். ஆமா என்கிட்ட வாட்ஸ்அப் கால் தான் பேசணும். சரிங்கண்ணாச்சி. 94. சரிங்கண்ணாச்சி. நம்பர் சொல்லிட்டா அண்ணாச்சி கொஞ்சம் வாட்ஸ்அப்ல போடுங்களேன் அப்டேட். இந்த போட்டு விடுறோமா. தேங்க்ஸ் அண்ணாச்சி. தேங்க்ஸ். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.